புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி அரசு மானிய விலை உணவகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பயனாளர்களுக்கான சேவையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேஹி, புதுச்சேரி சுற்றுலா மேம்பாட்டுக் கழக இயக்குநர் முரளிதரன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ஜிப்மர் மற்றும் புதுச்சேரி சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் ஆகியவற்றின் உயர் அதிகாரிகள் திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். இந்த உணவகம் மத்திய அரசின் கீழ் செயல்படும் தேசிய முக்கியத்துவம் பெற்ற நிறுவனமான ஜிப்மரில் புதுச்சேரி அரசின் புதுச்சேரி சுற்றுலா மேம்பாட்டுக் கழகத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்டுள்ளது. நோயாளிகள், அவர்களின் உறவினர்கள் மற்றும் ஜிப்மர் பணியாளர்களுக்கு குறைந்த விலையில் சுகாதாரமான மற்றும் தரமான உணவு வழங்கும் நோக்கில் இவ்வுணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. தற்போது இவ்வுணவகம் காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்படும். விரைவில் 24 மணி நேர சேவையாக விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் மருத்துவமனை வளாகத்தில் இடைவிடாத உணவு சேவை உறுதி செய்யப்படும். இந்த முயற்சி ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நோயாளிகளுக்கு மிகுந்த பயனளிப்பதுடன் உயர்தர சுகாதார மற்றும் தரநிலைகளை பின்பற்றி புதுச்சேரி சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் மூலம் நேரடியாக நிர்வகிக்கப்படுகிறது. நோயாளி நலனை மேம்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசுடன் இணைந்து இத்தகைய மக்கள் நல முயற்சிகளை முன்னெடுக்க ஜிப்மர் தொடர்ந்து உறுதியாக செயல்படும் என இந்நிகழ்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் காரில் வைத்திருந்த மொய்ப்பணம் திருடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திருமணத்தில் வீடியோகிராஃபரின் வீடியோவால் குற்றவாளி சிக்கினார். புதுவை லாஸ்பேட்டை முத்தமிழ் வீதியைச் சேர்ந்தவர் மோகன் மகேந்திரா, வயது 24, பெங்களூருவில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். கடந்த 5ஆம் தேதி மாலை கடலூர் சாலை அந்தோனியர் மஹாலில் அவரது தங்கையின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இரவு வரவேற்பு முடிந்து மொய்ப்பணம் மற்றும் நகைகளை காரின் டிக்கியில் வைத்துவிட்டு மற்ற வேலைகளை பார்க்க மண்டபத்திற்குள் சென்று விட்டார். மீண்டும் வந்து பார்த்த பொழுது காரின் பின்பக்க கைப்பிடி உடைந்து காரின் டிக்கி திறந்தப்பட்டிருந்தது. அதில் வைத்திருந்த பையை காணவில்லை. இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் அதில் சரியாக குற்றவாளியின் உருவம் பதிவாகவில்லை. இதனையடுத்து போலீசார் வரவேற்பு நிகழ்ச்சியில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்தவர்களிடம் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பார்வையிட்டனர். அப்போது அதில் சந்தேகப்படும்படி ஒரு நபர் மேடையில் நிற்பதும் சொந்தக்காரர் போல நடந்து கொள்வதும் பதிவாகி இருந்தது. வரவேற்பு நடத்தியவர்களிடம் அந்த நபர் குறித்து கேட்டபோது அவர்களுக்கு அந்த நபர் யார் என்றே தெரியவில்லை. அவர்கள் புகைப்படம் எடுக்க வந்த புகைப்படக்காரருடன் வந்திருக்கலாம் என நினைத்ததாக தெரிவித்துள்ளனர். போலீசார் புகைப்படம் எடுத்தவர்களிடமிருந்து நடத்திய விசாரணையில் அவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தியவர்களின் சொந்தக்காரர் என தாங்கள் நினைத்ததாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அந்த நபரின் புகைப்படத்தை தமிழக காவல்துறையினருக்கு அனுப்பி நடத்திய விசாரணையில் அவர் இதேபோல் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் ஸ்ரீரங்க கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த மூர்த்தியின் மகன் தில்லி கணேஷ் என தெரிய வந்தது. இதனையடுத்து அவரது பழைய செல்போன் எண் மூலம் போலீசார் அவரை தேடினர். அப்போது அவர் செல்போன் சிக்னல் சென்னையில் இருப்பதாக காட்டியுள்ளது. உடனே புதுவை உருளையன்பேட்டை ஆய்வாளர் கார்த்திகேயன், உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன் மற்றும் போலீசார் சென்னைக்கு விரைந்தனர். அதற்குள் அந்த செல்போன் சிக்னல் சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இதனையடுத்து திண்டிவனம் அருகில் வந்த சிக்னலை வைத்து போலீசார் குற்றவாளியை பிடித்தனர். அவரை புதுச்சேரி அழைத்து வந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் மொய்ப்பணம் ரூபாய் 1 லட்சம் மற்றும் 1 கிராம் தங்க நாணயத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதில் 99,000 ரூபாயை அவர் தனது பெயரில் வங்கியில் டெபாசிட் செய்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த பணம் வங்கியிலிருந்து மீட்கப்பட்டது. அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அமெரிக்காவிலிருந்து வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் மத்திய அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். இதுகுறித்து விவசாய சங்க பிரதிநிதிகள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அமெரிக்காவிலிருந்து தடையற்ற வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட சோளம், சோயா மற்றும் பால் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் இந்திய விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையில் விலை கிடைக்காது. இது ஒட்டுமொத்த விவசாய சமூகத்தையும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும். பால் மற்றும் விவசாய பொருட்களுக்கு பாதிப்பு வராது என துறை சார்ந்த அமைச்சர்கள் கூறுவது முற்றிலும் தவறானது. இது விவசாயிகளை திசை திருப்பும் செயல். இந்த இறக்குமதி முடிவை கைவிடக் கோரி டெல்லியில் பிரம்மாண்ட போராட்டங்களை நடத்த விவசாயிகள் ஆயத்தமாகி வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை மிகுந்த கவனத்துடன் கேட்டறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் கவலை நியாயமானது என்று தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசி வாயிலாக பேசி இந்திய விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துவேன் என்று உறுதியளித்தார். இச்சந்திப்பின் போது 1970ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் ஊதியம்
பல நூறு மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் விவசாய பொருட்களின் விலை மட்டும் மிக குறைவாக உயர்த்தப்பட்டுள்ளது குறித்து விவசாயிகள் முதல்வரிடம் சுட்டிக்காட்டினர். அமெரிக்காவின் இந்த திட்டத்தால் இந்தியாவின் உணவு நெறியாண்மை கேள்விக்குறியாகும் என்றும், உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டிய அரசு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். காலாப்பட்டு கடற்கரை பகுதியில் சாசன் கம்பெனி கழிவுநீர் குழாய் பதிக்கப்பட்டதை அகற்ற கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் அக்குழாய்களை சுற்றி உயிரினங்கள் வாழ்வதாக கூறி அகற்ற மறுக்கும் சாசன் நிறுவனத்திற்கு மீனவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் இயங்கும் சாசன் சொலோரா மருந்து தொழிற்சாலையின் கழிவுநீர் குழாய் கடலில் 500 மீட்டர் தூரத்தில் அகற்றப்படாமல் உள்ளது. இந்த கழிவுநீர் குழாயில் வலைப்பதித்த மீனவர்கள் மக்கள் நல சங்கத்தின் சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்த காரணமாக தீர்ப்பாயம் கடந்த 22/1/2025 அகற்றப்படாமல் இருக்கும் கழிவுநீர் குழாய் அதனோடு இணைத்துள்ள கட்டுமானங்களை 3 மாதத்தில் அகற்ற உத்தரவிட்டது. கம்பெனி நிர்வாகம் உத்தரவின்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்து கொண்டு உள்ளூர் சில கட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் புதுச்சேரி அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு பண பேரம் பேசியும் அடியாட்களை கொண்டு வழக்கு தொடுத்தவரை மிரட்டியும் காலம் கடத்தி வந்தனர். இது சம்பந்தமாக கடந்த நவம்பர் மாதம் மக்கள் நல சங்க தலைவர் குமார் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு புகார் அளித்திருந்தார். இதேபோல் சாசன் கம்பெனி சார்பில் தீர்ப்பாயத்தில் உத்தரவை மாற்றி அமைக்க கோரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் சாசன் கழிவுநீர் குழாயில் உட்பொதிக்கப்பட்ட கட்டமைப்புக்குள் அதை சுற்றியும் பல்வேறு வகையான கடல்வாழ் உயிரினங்கள் இருப்பதாக கூறி கட்டமைப்புகளை அகற்றுவது கடல்வாழ் உயிரினங்களை தொந்தரவு மற்றும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தது. அப்போது விசாரணையில் ஆஜரான வாதியின் வழக்கறிஞர் குழாய்கள் இன்னும் அகற்றப்படவில்லை என்றும் அவற்றை அகற்றாதது மீனவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் சமர்ப்பித்தார். காணொலி வாயிலாக ஆஜரான புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுவின் உறுப்பினர் செயலர் வழக்கின் பொருளான குழாய் கான்கிரீட் கட்டமைப்பை சுற்றியிருக்கும் கடல்வாழ் உயிரினங்களை கண்டறிய தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தின் ஆய்வு நடத்தப்படலாம் என்று சமர்ப்பித்தார். அத்தகைய ஆய்வை நடத்த PPCC உறுப்பினர் செயலர் 30 நாட்கள் மட்டுமே தேவைப்படும் என்று தெரிவித்தார். அதன்படி ஆய்வை நடத்துவதற்கு NCCR ஈடுபட்டிருந்தால் அசல் விண்ணப்பதாரருக்கும் PPCCக்கும் முன் அறிவிப்பு வழங்கி நடத்த வேண்டும் எனவும், அடுத்த விசாரணை தேதியிலோ அல்லது அதற்கு முன்பாகவோ எந்த நேர்மறையான அறிக்கையும் தாக்கல் செய்யப்படாவிட்டால் இந்த தீர்ப்பாயம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் என எச்சரித்து விசாரணையை வரும் 26/2/2026 அன்று ஒத்திவைத்து உத்தரவிட்டது. தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறையின் உறுப்பினர் செயலர் ரமேஷ் சொலோரா நிறுவனத்திற்கு தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி நடந்து கொள்ள வேண்டிய கடந்த 21/1/2026 அன்று எச்சரிக்கை நோட்டீஸ் ஒன்று அனுப்பியுள்ளது. கழிவுநீர் குழாயில் உயிரினம் வாழ்வதாக கம்பெனி நிர்வாகம் தெரிவித்த கருத்திற்கு காலாப்பட்டு மீனவர்கள் வேல்முருகன் மற்றும் ஆனந்தன் ஆகியோர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து டிசம்பர் ஜனவரி சீசனில் கரையோர மீன்களாக கிடக்கும் நண்டு, இறால், ஊசி கணவாய் போன்ற மீன்கள் கிடைப்பதில்லை. இந்த சூழலில் கம்பெனி நிர்வாகம் கழிவுநீர் குழாயில் உயிரினம் வாழ்வதாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தையும் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகளையும் ஏமாற்றி வருகிறது. இந்த கம்பெனி நிர்வாகத்திற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் தலைமையில் தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் தலைமையில் தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டம் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கிளை அளவில் மற்றும் தொகுதி அளவில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு பணிகள் குறித்து விரிவான ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என அவர் தனது உரையில் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் VP ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் ஜான்குமார், முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வம், தீபாய்ஞ்சான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, தங்க விக்ரமன், VMC கணபதி, மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், தொகுதி தலைவர்கள், தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள், தேர்தல் தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரசு கொறடா AKD ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் கடந்த ஒரு வார காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் அரசு கொறடா AKD ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு
நற்பணி மன்றம் சார்பாக தங்கத்தேர் இழுத்து வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் மன்றத்தின் தலைவர் ஹரி, என்ஆர் காங்கிரஸ் மாநில தொண்டரணி செயலாளரும் மன்றத்தின் துணைத் தலைவருமான ஆறுமுகம், செயலாளர் ஓம் பிரகாஷ், துணை செயலாளர் சிவா, பொருளாளர் ராமச்சந்திரன், துணை பொருளாளர் வெங்கடபதி, ஒருங்கிணைப்பாளர் கணேசன், வில்லியனூர் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், மன்ற கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஏகேடி நற்பணி மன்றத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் தற்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டப்பேரவை அருகே உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை அரசு மற்றும் சுகாதாரத்துறை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள், அரசு மற்றும் சுகாதாரத்துறை இதன் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் வரும் 12ஆம் தேதி அனைத்து ஆம்புலன்ஸ் வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் பாஜக ஆட்டோ பிரச்சாரத்தை தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக விளம்பர ஆட்டோக்களின் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் வி பி ராமலிங்கம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், முன்னாள் அமைச்சர்கள் சாய் சரவணன், கல்யாண சுந்தரம், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர் அகிலன், பழனி, மாநில ஊடக தலைவர் நாகேஸ்வரன், தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஆறுமுகம் என்கின்ற ஏகேடியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஐயங்குட்டிப்பாளையம் நண்பர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு கொறடாவுமான ஆறுமுகம் என்கின்ற ஏகேடியின் பிறந்தநாள் தொகுதி முழுவதும் கடந்த 7ஆம் தேதி முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஐயங்குட்டிப்பாளையம் நண்பர்கள் குழு KS ராஜா தலைமையில் சிவா, ஞானவேல், ஸ்ரீதர், சோமு உள்ளிட்ட நண்பர்கள் ஒன்றிணைந்து அப்பகுதி பொதுமக்கள் 500 பேருக்கு பிரியாணி விருந்து அளித்தனர். இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் என்கின்ற ஏகேடி பொதுமக்கள் முன்னிலையில் பிறந்தநாள் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கியதோடு பொதுமக்கள் அனைவருக்கும் பிரியாணியை பரிமாறினார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் பலரும் சட்டமன்ற உறுப்பினருக்கு தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஊசுட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் 2026 தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சியின் மகளிர் ஆலோசனை கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி மகளிருக்கான ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஊசுடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும், இதற்காக ஊசுடு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து மக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்ட வேண்டும் எனவும் எடுத்துரைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் வடக்கு வட்டார தலைவர் ராமு குணசேகரன் மற்றும் நிர்வாகிகள் தங்க கணேசன், நாராயணசாமி, தேவராஜ், சுந்தர்ராசு, சுந்தர்மூர்த்தி, ஜானகிராமன், கோவிந்தராஜ், சதீஷ், குணா, நாகராஜ், பசுபதி, வீரகுமார், வேலு மற்றும் திமுகவை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் வட்டார தலைவர்கள், மாநில தலைவர்கள், ஊசுடு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து கிராம தலைவர்கள், செயலாளர் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் BJ பிரதர்ஸ் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய கோரி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் சட்டப்பேரவை பின்புறம் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு 292 கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிக்கா ஆசிரியர்கள் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பணியமர்த்தப்பட்டனர். இவர்கள் 4 முதல் 8 ஆண்டுகள் வரை ஒப்பந்த ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரும் நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரி கடந்த 2025ஆம் ஆண்டு பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி மாத ஆரம்பத்திற்குள் இதற்கு தீர்வு எட்டப்படும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி பேச்சுவார்த்தைக்கு தங்களை அழைக்கவில்லை என கூறி கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சட்டப்பேரவையை முற்றுகையிட வந்து கைதாகினர். இதனிடையே இன்று சட்டப்பேரவை பின்புறம் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களை பணிநிரந்தரம் செய்யும் வரை தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 55,40,000 மதிப்பீட்டிலான உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இதில் அகரம் தென்னந்தோப்பு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 18 லட்சம் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் மாந்தோப்பு பகுதிக்கு எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 5,50,000 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சிவகாமி நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 8,40,000 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் மணியக்காரர் நகர் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணி 9,10,000 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு சிவசக்தி நகருக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 13,10,000 மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் 55,40,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீபன் மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தமன், குப்புசாமி, முருகவேல், ஆறுமுகம், ஆனந்த பாஸ்கர், ஜீவா, கோபி, சதாசிவம், செல்வம், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பாஜக கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர மாவட்டம் முழுவதும் 6 மண்டலங்களில் பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா சார்பில் தொடரட்டும் நல்லாட்சி ஒளிரட்டும் புதுச்சேரி முழக்கத்துடன் பிரம்மாண்ட இளைஞர் பேரணி நடைபெற்றது. நல்லாட்சி ஒளிரட்டும் புதுச்சேரி என்ற முழக்கத்துடன் பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா சார்பில் புதுச்சேரி நகர் மாவட்டத்தின் அனைத்து 6 மண்டலங்களிலும் பிரம்மாண்ட இளைஞர் பேரணி நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான காரியகர்த்தாக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஒற்றுமையுடனும் ஒழுக்கத்துடனும் பேரணியில் பங்கேற்றனர். இந்த பேரணி மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின் பேரில் விஜோயம் நகர் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நகர் மாவட்ட யுவ மோர்ச்சா நிர்வாகிகள் மற்றும் காரியகர்த்தாக்களின் ஒருங்கிணைப்புடன் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை நகர் மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தொடங்கி வைத்து இளைஞர்களின் முனைப்பையும் சமூக பொறுப்புணர்வையும் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில துணைத் தலைவர்கள் மகேந்திரன், ரவீந்திரன், பொதுச் செயலாளர்கள் அமல்ராஜ், விக்ரம், ஆதித்யன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செயலாளர்கள் புகழ், ராசு, பொருளாளர் ஆனந்த், மாநில செயற்குழு உறுப்பினர் கிஷோர் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் தேச நலனில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் தலைவர்கள் வலியுறுத்தினர். பாஜக கூட்டணியின் பொய்த்து போன ஆட்சியே புதுச்சேரியில் நடைபெற்றுள்ளது என்றும் 5 ஆண்டு காலத்தில் மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறக்க எந்த வழியும் செய்யவில்லை, தொழில் வளர்ச்சியே இல்லாமல் புதுச்சேரி முடங்கி கிடப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் K. பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் K. பாலகிருஷ்ணன் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் கூறிய போது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்பது அறிவிப்பாகவே இருக்கிறது. புதுச்சேரிக்கு வருகை தந்த மத்திய இணையமைச்சர் L. முருகன் புதுச்சேரியில் 5 ஆண்டு காலத்தில் நல்லாட்சி நடப்பதாகவும் அந்த நல்லாட்சியின் சாதனையால் வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார். உண்மையில் இந்த 5 ஆண்டு காலத்தில் நல்லாட்சி நடைபெறவில்லை, பொய்த்து போன ஆட்சிதான் நடந்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு புதுச்சேரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏதேனும் ஒன்றை நிறைவேற்றி உள்ளார்களா? எதையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை. இப்போது திடீரென தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக கூறுகின்றனர். 5 ஆண்டு காலத்தில் மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறக்க எந்த வழியும் செய்யவில்லை. தொழில் வளர்ச்சியே இல்லாமல் புதுச்சேரி முடங்கி கிடக்கிறது. வேலை வாய்ப்பு அறவே இல்லை. போலி மருந்து ஊழல் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஆட்சியின் சாதனையாக போலி மருந்து ஊழலைத்தான் சொல்ல வேண்டும். இந்த அரசு எல்லா விதத்திலும் தோல்வியடைந்திருக்கிறது. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. எனவே புதுச்சேரியில் பொய்த்து போன என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை கண்டித்து வருகின்ற பிப்ரவரி 20ஆம் தேதி வில்லியனூர், அரியாங்குப்பம் பகுதிகளில் விவசாயிகள் பொதுமக்களை திரட்டி நடைபயணமாக சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானித்துள்ளோம். மாநில முதல்வராக செயல்படவே இந்த கூட்டணியில் வழியில்லை என்று ரங்கசாமி புலம்பி வருகிறார். எனவே மக்களின் அடிப்படையான பிரச்சனைகளான அரிசி மற்றும் மனைப்பட்டா வழங்குவது உள்ளிட்டவற்றை நிறைவேற்ற வேண்டும். பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என்றனர். செய்யவில்லை. மாறாக மதுக்கூடங்களை அதிகரித்துள்ளனர். பாஜகவுடன் கூட்டணி சேரும் போது மாநிலத்திற்கு கூடுதல் நிதி பெற்று திட்டங்களை செய்வோம் என்ற தேர்தல் கால வாக்குறுதி, மாநிலத்தின் கடன் தொகை தள்ளுபடி செய்யவோ கூடுதல் நிதி எதுவும் மத்தியில் இருந்து பெறவில்லை.
மத்திய அரசுக்கு தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களை பற்றி கவலை கிடையாது என்று குற்றம் சாட்டினார். இந்திய கூட்டணி தொகுதி பேச்சுவார்த்தை தமிழகத்தில் எப்படி உள்ளதோ அதே போன்றுதான் இங்கும் நடக்கும். இம்முறை புதுச்சேரியில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும். பிப்ரவரி 12 பொது வேலை நிறுத்தம். மத்திய மோடி அரசு விவசாயிகள் கடன், கல்வி கடன், சிறு குறு தொழில் கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை. ஆனால் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ரூபாய் 18 லட்சம் கோடியை கடந்த 10 ஆண்டுகளில் தள்ளுபடி செய்துள்ளனர். அடிப்படையான தொழிற்சங்க உரிமைகளை தட்டி பறித்து நிர்மூலமாக்கும் செயலை செய்துள்ளனர். மத்திய அரசின் நடவடிக்கையை எதிர்த்து அகில இந்திய அளவில் தொழிற்சங்கங்கள் வரும் 12ஆம் தேதி வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் இணைவதாக கூறியுள்ளனர். இந்த அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக ஆதரவு தருவதாக தீர்மானித்துள்ளோம். புதுச்சேரியில் 12 மையங்களில் மறியல் போராட்டம் நடத்துவது, பொது வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக நடத்துவது எனவும் முடிவு செய்துள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது கட்சியின் புதுச்சேரி மாநில குழு ஒருங்கிணைப்பாளர் பெருமாள், மாநில செயலாளர் ராமச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர்கள் ராஜாங்கம், கொளஞ்சியப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். வீராம்பட்டினம் செங்கலநீர் அம்மன் ஆலயத்திற்கு திருப்பணி நன்கொடைக்காக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சுமார் 60,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கலநீர் அம்மன் ஆலய அஸ்தபந்தன, ரஜத பந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஆலய அறங்காவல் குழுவினரால் பல்வேறு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று செங்கலநீர் அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகளிடம் திருப்பணிக்காக தமது சொந்த நிதியில் இருந்து சுமார் 60,000 ரொக்க பணத்தை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் என்கின்ற காத்தவராயன் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் வழங்கினார். இதில் சிவலிங்கம், முருகன், முகிலன், எழிலன், பேட்டரி பாபு, டைசன் பாபு, சக்திவேல் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள், ஊர் பெரியவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகரில் உள்ள ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலய 5ஆம் ஆண்டு குடமுழுக்கு நிறைவு விழா மற்றும் 3ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதில் காலை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், புண்ணியாக வாசனம், கலச பூஜை உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்று பூர்ணாகிதி செய்து கலசாபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் அம்மனுக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை அருள்மிகு ஞான வைத்தியநாத சுவாமிக்கு ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்தில் இருந்து பொதுமக்கள் சீர்வரிசைகளுடன் ஊர்வலமாக சென்று உற்சவ மூர்த்தியாக அலங்கரித்து வைக்கப்பட்டது. அந்த சுவாமிக்கு சமர்ப்பித்து வஸ்திரங்கள் சாத்தி யாக பூஜைகளுடன் மாலை மாற்றி திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் வீரப்பன், செயலாளர் சங்கர், பொருளாளர் தமிழ், துணைத் தலைவர் கன்னியப்பன், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் உறுப்பினர்கள், இளைஞர்கள் பலர் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தொகுதி வளர்ச்சி குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தொகுதி நிர்வாகிகள் விஜி மற்றும் தனஜெயன், சூர்யா ஆகியோரின் ஏற்பாட்டில் வள்ளலார் சாலையில் உள்ள செல்வநாதன் திருமண மண்டபத்தில் தொகுதி வளர்ச்சி குறித்தும் மற்றும் விசில் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி நிர்வாகி சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் கிளை நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். ஏனாம் தொகுதிக்குட்பட்ட சாவித்திரி நகர் பகுதியில் தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டராஜு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பொதுமக்கள் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். யூனியன் பிரதேசமான புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் பிரபல தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டாராஜு தொகுதியில் உள்ள சாவித்திரி நகரில் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருக்கு அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து சாவித்திரி நகரில் உள்ள ஸ்ரீ கனக துர்க்கம்மா, ஸ்ரீராமர் கோவில்களில் வேத பண்டிதர்களின் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தினார். தேர்தலில் போட்டியிடும் உறுதியுடன் சாவித்திரி நகரில் வீடு வீடாக தேர்தல் பிரச்சாரத்தை அவர் ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில் மக்கள் காட்டும் ஆதரவும் அன்பும் தன்னை மேலும் ஊக்குவிப்பதாக தெரிவித்தார்.
தன்னை ஆதரித்து ஊக்கமளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். ஏனா மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க தன்னால் இயன்ற முழு முயற்சியும் மேற்கொள்வதாக கூறினார். அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசாங்கத்திடமிருந்து நிதி பெற்று தந்து வளர்ச்சி பாதையில் நகரை முன்னேற்றுவேன் என்று உறுதியளித்தார். முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்ற அனைத்து மக்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தோட்டாராஜு வீடு வீடாக சென்ற போது மக்கள் அவரை மலர் தூவி மாலை அணிவித்து நெற்றியில் திலகமிட்டு அவரை மரியாதையாக வரவேற்றனர். மக்களுடன் நேரடியாக பல விஷயங்களை கேட்டறிந்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பதாக அவர் வாக்குறுதி அளித்தார். புதுச்சேரியில் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமியின் இவி டெக்னாலஜி பயிற்சி மையத்தை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியில் இயங்கி வரும் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமி தனது முதலாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கிரவுன் இவி என்ற மின்சார வாகன தொழில்நுட்பத்திற்கான பிரத்யேக பயிற்சி மையத்தை தற்பொழுது தொடங்கியுள்ளது. இந்த விழாவிற்கு கிரவுன் ஏரோ நிறுவனத்தின் சேர்மன் சந்திரபோஸ் வேதாச்சலம் மற்றும் வைஸ் சேர்மன் அப்பந்த் ராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். புதிய மையத்தை புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். இவ்விழாவில் புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வாழ்த்தி பேசினார். இந்த மையத்தில் மின்சார வாகனங்கள் தொடர்பான இவி பேட்டரி, ஒயரிங் மற்றும் டிசைனிங் டெக்னாலஜி, முழுமையான மெக்கானிக்கல் தொழில்நுட்பம் போன்ற நவீன பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இந்த பாடத்திட்டங்கள் ஸ்கில் இந்தியா, மாயாதேவி பல்கலைக்கழகம் மற்றும் IIT ரூர்க்கி ஆகியவற்றின் அங்கீகாரம் பெற்றவை என்பதால் மாணவர்கள் பெரிய நிறுவனங்களில் எளிதாக வேலைவாய்ப்பை பெற முடியும். இந்த படிப்பை முடிக்கும் மாணவர்களுக்கு ஆரம்ப கால ஊதியமாக குறைந்தபட்சம் ரூபாய் 35,000 முதல் சம்பளம் கிடைக்க வாய்ப்புள்ளது. டாடா, மஹிந்திரா, டிவிஎஸ், மாருதி, ஓலா மற்றும் ஏத்தர் போன்ற முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற இது ஒரு சிறந்த பாலமாக அமையும். மாணவர்களுக்கு தேவையான லோன் வசதிகள் செய்து தரப்படுகிறது. நிறுவனத்தின் சார்பில் சேரும் மாணவர்களுக்கு ஒரு இவி இருசக்கர வாகனம், பயிற்சி கருவிகள், யூனிஃபார்ம் மற்றும் ஸ்டடி மெட்டீரியல் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் என நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானி பயிற்சிகளோடு தற்போது வளர்ந்து வரும் மின்சார வாகன துறையிலும் மாணவர்களை சிறந்த வல்லுநர்களாக உருவாக்குவதே இந்த மையத்தின் நோக்கம் என சேர்மன் சந்திரபோஸ் வேதாச்சலம் தெரிவித்தார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.